இஸ்ரேலில் பொழியக்கூடிய நெருப்பு மலை, கொத்து குண்டுகளை கொண்டு கொத்து கொத்தாக இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தான் சொந்த ராணுவ வீரரையை கொல்றதுக்காக முயற்சி செய்துகிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் ஹூத்திகளுடைய 6வது அட்டாக் வந்திருக்குது. இந்தியாவில் இந்த போரினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரினுடைய தாக்கம் இந்தியாவில் பாலியல் நோயை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தரவு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவலுக்கு மத்தியில குலிபாப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை இன்னைக்கு உலக தளவுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. MQ-9 ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு ட்ரோனை இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் தான் களத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களோட தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். டெல் அவீவ், நாங்கள் தான் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த தலைநகரத்தை எப்படி இன்னைக்கு விவரிக்கிறாங்கன்னா, ஈரானுடைய ட்ரூ ப்ராமிஸ் 4 அதனுடைய 95 வேவ்ல என்ன நடந்திருக்குன்னா, ஈரானுடைய சிராஸ் அப்படிங்கிற ஒரு தெற்கு பகுதியிலிருந்து இன்னைக்கு அவங்க மிசைல்ஸை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மிசைல்ஸ்லாம் பார்க்குறப்ப ஃபத்தா 2 இருக்கலாம், இல்லை கைபர் ஷக்கானா இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு சொல்கிறாங்க. இந்த கைபர் ஷக்கான்கிறத நிச்சயமாக ரேடார்னால தடுக்கவே முடியாது. அதாவது அவங்களுடைய அயன் டோமோ, ஏரோவோ, டேவிட் ஸ்டிங்னால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைபர் ஷகான் தான் இன்னைக்கு அதாவது இஸ்ரேலுடைய அந்த தலைநகரங்கள்ல மழையே பொழிகிறது. எப்படின்னா நெருப்பு மழை பொழியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அங்க தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு உலகத்துல தந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா ஈரானால தொடர்ந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு குண்டு, அந்த மலை என்ன சொல்றாங்கன்னா கொத்து குண்டு அப்படிங்கிற இந்த கொத்து குண்ட கிளஸ்டர் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி போகும்னா, அதாவது வளிமண்டலத்துக்கு நெருக்கமா, அதாவது வான்பரப்புல ரொம்ப உயரமா வளிமண்டலத்துக்கு நெருக்கமா போய் அதுக்கப்புறம் கீழ் நோக்கி வருமா. அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கிறப்ப அதோடைய மிசைல்ஸ் நீங்க பார்க்கலாம், அப்படியே பல குண்டுகள், அதாவது 80 குண்டுகளா பிரியுமா. இந்த மிசைல்ஸ்ல இருந்து 80 குண்டுகளா பிரிஞ்சு அப்படியே உழுகுமா. இந்த கொத்து குண்டனுடைய தாக்குதல் கூட இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகள் இன்னைக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்குங்க. பதிலுக்கு அமெரிக்காவுடைய தரப்புலேருந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியா மட்டும் இல்லை, காரி துப்புறாங்க பல பேர். அதாவது F-15 விமானம் இன்னைக்கு அடிக்கப்பட்டு அந்த விமானத்தினுடைய பைலட் எப்படியாவது உயிர் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு. அவர் போன பகுதிகளை பல்வேறு நிலைகளை பத்தி குலிபாப் சொல்றாங்க, நம்ம தனியா பார்ப்போம். அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விமானிய எப்படியாவது அமெரிக்கக்காரங்க கொன்றலாமா அப்படின்னு பார்த்து அவங்க A-10 வஹத்தான் வச்சிருக்கக்கூடிய அந்த விமானத்தின் மூலமா குண்டுகளை போட்டு சாகடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கானா. இதுக்கிடையில தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விமானியுடைய தாயார் நான்சி அவங்க பேட்டி கொடுத்துருக்கிறாங்க, என் பிள்ளைக்காக நீங்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அவர் உயிரோட வந்துடணும் அப்படிங்கிறதா அவங்க தாயார் பேட்டி கொடுத்துருக்காங்களா. உண்மையிலேயே அவர் உயிரோட வர்றதா நம்மளை விரும்புகிறோம். ஆனால் இதே மாதிரி காசாவில் பல மக்கள் இறந்து போனாங்க. இந்த மக்கள்லாம் இறந்து போகிறப்ப பற்றி நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க, எப்படின்னா எந்த அளவுக்குனா இஸ்ரேலுடைய எல்லையிலுங்க தனியாக ஒரு 5 o'clock வச்சு காசாவில் இறக்கக்கூடிய மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டவங்களாக இருந்தாங்க. அதில் பல பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒன்றா இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கக்காரன் தன்னுடைய விமானியை கொல்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறான். இந்த சமயத்தான் குலிபாப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை, அவர்கள் யாருன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லுவாருந்தா, என்னுடைய பார்வையில் அதாவது அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்றாருங்க. அவர் தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது அவர் கொன்றணும் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து அவர் தப்பு வராங்கிறது இறைவனுடைய கருத்தில் இருக்கு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எப்படியாவது அழிக்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் அதை பற்றி பயப்படாம கேஷுவலாக ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் அவ்வளோ ஒரு தெளிவாக துணிவாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா தமிழகத்தில் நம்ம ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அண்ணன் தோல் திருமாவளவனை ஒப்பிட்டு சொல்லலாம். இந்தியாவில் இந்தியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக தவறான தீர்ப்புகள் வர்றப்ப அந்த தவறான தீர்ப்பை கண்டித்து முதல்ல அறிக்கை விட்டவங்க தோல் திருமாவளவன் அண்ணன். அதே மாதிரியே பயப்படாம அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அவங்க அறிவிப்புகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஏன்டா டேய், நீங்க யுரேனியத்தை தானே தேட வந்தீங்க,
அந்த யுரேனியத்தை இதெல்லாம் எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு உன் விமானியை தேடிக்கிட்டு இருக்கியடா. என்னன்னா சொல்லிட்டு வந்தாங்க, ஆட்சி மாற்றம், ரிஜிம் சேஞ்சுன்னு சொன்னாங்க. அணு ஆயுதத்தை இனிமேல் இல்லை, ஆனால் தயாரிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி பல கதைகளை சொல்லிட்டு வந்த நீங்கள் உங்களுக்கு என்னடா ஏற்பட்டுக்கு தெரியுமா? உங்கள் விமானியை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு மண்டாப் ஜலசந்தியில் ஏற்படக்கூடிய விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹர்முஸ் ஜலசந்தி மாதிரி ஹூத்திகள் கட்டுப்படுத்தக்கூடிய மண்டாப் ஜலசந்தியை சொல்லி அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க, அதாவது இந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் மண்டாப் ஜலசந்தி தானே வருது, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பதிவை போட்டிருக்காங்க. அந்த பதிவை பார்த்த ஒன்று தான் இன்றைக்கி பல பேர் அலறி போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியே நம்மளுக்கு தெரிய முடியுது. அது மட்டும் இல்லாமல் விமானியை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, விமானியை தேடிக்கிட்டதை பற்றி அவங்க குளிப்பாப்ப ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த விமானியை இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க சொல்கிறது கொஹலியா பேயர் அப்படிங்கிற ஒரு பகுதியும், சாகர் மஹால் அப்படிங்கிற ஒரு பகுதியும், பக்தியாரியா அப்படிங்கிற ஒரு பகுதியும் சொல்லி இந்தந்த பகுதியெல்லாம் இருக்கலாம், தினம் தேடி கண்டுபிடிச்சிக்கோ, ஒன்று முடிஞ்சால் போய் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி டேக் டைவர்ஷன் பண்ணி அவங்களை அப்படியே மூளையை சூடேற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது உண்மையிலே கட்ஸுங்க, உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா கொடுத்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அந்த வீடியோவில் பாருங்க, இந்த மெர்கவா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்கவா டேங்க். இந்த மெர்கவா டேங்க்ல தாங்க அப்பாவி கஸ்ஸா மக்களை ஏத்தி கொண்டாங்க. அந்த மெர்கவா டேங்கை ரொம்ப சாதாரணமாக அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரோனை பொறுத்த மாத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபைடர் ஆப் FPV அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. இது வெறுமனே பார்த்தீங்கன்னா வெறும் 500 USD தானா. 500 USD நம்ம கணக்கு பண்ணால் ஒரு USD 100 ரூபா அப்படின்னு வச்சோம்னா 500 USD ஒரு 50,000 ரூபா அந்த மாதிரியான மதிப்புள்ள தான் இந்த ட்ரோனு. அதை வச்சு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா மதிப்புள்ள மெர்கவாவை இன்னைக்கு அட்டாக் பண்ணி அதனுடைய வீடியோக்களை இன்னைக்கு ஹிஸ்புல்லா அனுப்பி இருக்கிறாங்க. இதுவும் உலகத்தளவில் பேசு பொருளாக இருக்குது. இதில் இன்னொரு தகவலை சொல்கிறாங்க, இந்த போரை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் காஸ்ட்லியான போரா இவங்க ஈரான் உருவாக்குறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி என்று பல பேர் சொல்றாங்க. யாரெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, மால்கம் நான்சி அப்படின்னு சொல்றவர் யாருன்னு சொன்னா, அமெரிக்காவில் இன்டெலிஜென்ஸா, அதாவது ராணுவத்துடைய இன்டெலிஜென்ஸா இருந்தவர், கப்பல் நேவியில் ஒர்க் பண்ணவர், ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணவர் மால்கம் நான்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சமூக வலைதளம் செக் பண்ணி பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு காஸ்ட்லியான போரா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, இதில் வெற்றியும் காணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மால்கம் நான்சி இந்த தகவலை சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் இன்னைக்கு சமூகத்தில் பேசு பொருளாக இருக்குது. தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்படி லெபனான் செஞ்சால் விட்டுருவாங்களா, உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, லெபனானுடைய குடியிருப்பு வாசிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்கியிருக்கக்கூடிய பல இடங்களில் இன்னைக்கு குண்டை போட்டு அழிக்கிறாங்க. வெறி பிடிச்ச நாய் எப்படி செயல்படுமோ அது மாதிரி செயல்படுறாங்க. ஒரு 15 மாடி கட்டிடம் ஃபுல்லாக மக்கள் இருக்க மாதிரி தெரியுது, இல்லை வெளியில் போயிருப்பாங்களோ அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா வீடியோக்கள் அப்படி தான் வருது. அந்த 15 மாடி கட்டிடத்தை அப்படியே இடித்து தகர்க்கக்கூடிய இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சவனவோ என்னவோ இறைவன் கொடுத்த ஒரு தண்டனமாக தான் நம்மளுக்கு தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, MQ-9 ரிப்பேர், அது வந்து ஒரு சர்வலைன்ஸ் உடைய ஒரு ட்ரோன், அதாவது யார் யார் எங்கே இருக்காங்க என்னன்னு சொல்லி கண்காணிக்கிற ஒரு ட்ரோன். அது மட்டும் இல்லாமல் அது அட்டாக்கும் பண்ணுமா. அப்படிப்பட்ட ட்ரோனை இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. அதனுடைய வீடியோக்களையும் ஈரான் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருக்க சமயத்தில் தான் இந்தியாவில் இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட வருடத்துக்கு 480 கோடி காண்டம்ஸ் தயாரிக்கப்படுதான். அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய டோட்டல் ரெவன்யூ, டோட்டல் தயாரிப்பு வரை 8 கோடி ரூபாயாம். இதில் 480 கோடி காண்டம்ஸ் தயாரிக்கப்படுதான். அந்த காண்டம்ஸுக்கு தேவையான அமோனியா, அது மட்டும் இல்லாமல் சிலிக்கான் ஆயில், இதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தான் வரணுமா. கிட்டத்தட்ட இதனுடைய வருகை வந்து குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் 50% இதோடைய ரேட்டு உயர்ந்துருச்சு. அதனால இந்தியாவில் ரேட்டு உயர்ந்தனால, அதிகமானனால எவனும் யூஸ் பண்ணாமல் ஏதாவது தப்பாக செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் பாருங்களேன், இவங்களுக்கு விபச்சாரத்தை பற்றி எதுவுமே என்ன இல்லை. 480 கோடி காண்டம் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை தேவைன்னு நினைக்கிற தம்பதிகளுக்கு மத்தியில் ஒரு பாதி பேர் வேணால் அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்காக. மீறி 200 யார் யூஸ் பண்ணியிருப்பா, தப்பாக தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விபச்சாரத்தை பற்றி நீ கண்டுக்கல, ஐயோ என்ன ஆயிரும், இது காஸ்ட்லியாக இருக்குன்னு சில பேர் அதை வேர் பண்ணாமல் எதையாவது தப்பு தண்டாக பண்ணிட்டான்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இந்தியாவில் அதிக அளவுக்கு எய்ட்ஸ் மாதிரி நோய்கள்லாம் பரவிடும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பிஸ்னஸ் டைம்ஸ்லேருந்து நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு தகவலை அவங்க சொல்கிறாங்க,
மக்கள் எதிர்பார்க்காத கருத்தரிப்புகள் அதிகமாகும். ஐயா மோடி அவர்கள் பன்சாராவில் பேசுனாங்களே, குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கொள்ள போகிறார்கள் இவர்கள், இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு யூரியா, நைட்ரஜன் போன்ற பொருட்கள்லாம் வர்றதுக்கு தடை ஏற்பட்டிருக்கு, அதனுடைய விலைகள் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கடையில் இந்தியா ஒரு அழகான ஒரு செயலை செஞ்சிருக்கதா பல பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னால், அதாவது ஈரான் வழியாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஆயில், க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா செக்ஷன் ரிலீஃப்னு ஒன்று கொடுத்தாங்க. இன்றைக்கி அமெரிக்கா இந்த போரில் தோற்று போய் உனக்கு போடுறது தடையே நிற்கிறேன், ஆயிலை விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்லப்பா, நீ அதை விற்றுக்கப்பா அப்படின்னு அனுமதிச்சிட்டாங்க. விமானியே தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா செக்ஷன் ரிலீஃப் கொடுத்து ஆயிலை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னனால இன்னைக்கு இந்தியாவுக்கு பல க்ரூட் ஆயில்கள் ஈரான் வழியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது வந்து இந்தியா பெரிய செய்த ஒரு சாகசம் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதாவது இந்திய ஒன்றிய அரசாங்கம் செய்த மிகப்பெரிய ஒரு சாகசமாக நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா எங்கே நாங்கள் ஆயில் வாங்க சொல்கிறோமோ அங்கே வாங்கணும்னு இந்தியாவை கட்டாயப்படுத்துகிறாங்களாம். சரிங்க, நாங்களும் அப்படியே செய்கிறோங்க அப்படியே இவங்க செஞ்சுருக்கதா பல விமர்சனம் இருக்குது. அதுதான் உண்மையும். ஏன்னா ரஷ்யாவுடைய போரை பற்றி விவரிக்கிறப்ப, ரஷ்யா உக்ரைனுடைய போரை விவரிக்கிறப்ப மோடி போர்லாம் விமர்சித்தாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்கா பேசினாங்க. அமெரிக்கா எங்கே வாங்க சொல்லுதோ அங்கே வாங்கணுமா. அது எப்படின்னா, இந்த செக்ஷன் ரிலீஃப் கொடுத்தாலும் இப்போ வாங்கியிருக்கோமா. கடந்த காலங்களில் நம்ம ஈரான்ட்டு ஆயில் வாங்குறப்ப யூஎஸ்டி பேஸ் தர தேவையில்லையா, ரைஸை கொடுத்தா போதும், அவன்கிட்ட இருக்க பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் கொடுத்தா கூட ஒரு பண்ட மாற்று முறை மாதிரி மாட்டிக்கிட்டோமா. அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து இருந்துச்சான். இன்னைக்கு இந்த செக்ஷன் ரிலீஃப் கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இந்த ஆயில் வந்திருக்கு. இதில் ஈரான் வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கதா பரவலாக இந்தியா டைம்ஸ் உட்பட பல பேர் இந்த செய்தியை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, டெல் அவீவில் இருக்கக்கூடிய பென்குரியன் அப்படிங்கிற சர்வதேச விமான நிலையம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட பல ட்ரில்லியன் அளவிற்கு அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தர்ற இந்த விமான நிலையத்தில் மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஈரான் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இவங்க என்ன சொல்லிட்டு இன்னைக்கு போனாங்க, அவங்க ஈரானுக்கு ரிஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லையா. இன்னைக்கு டெல் அவீவில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. டே நெத்தன்யா, நீ தாண்டா ஆட்சி செய்து தகுதி இல்லாதவன், தேவையில்லாமல் இந்த போரை நீ தாண்டா தொடங்கி இருக்கிற, பல பேர் நீ காசாவில் எப்படி கொண்டு அது மாதிரி இங்கே கொண்டுகிட்டு இருக்கிற, ரிஜிம் சேஞ்ச் செய்யப்படுற ஆளே நீ தான் உன்னதாண்டா ரிஜிம் சேஞ்ச் செய்யணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சு போய் டெல் அவீவில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானில் பல இடங்கள்ல, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜுஹாமி அப்படின்னு சொல்கிற ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளில் மக்கள் இன்னைக்கு போராடுறாங்க. எப்படின்னா, இந்த ஐஆர்ஜிசியினுடைய ஆட்சி தான் எங்களுக்கு வேணும் என்றும் அமெரிக்காவை எதிர்த்தும் இன்னைக்கு அங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சிறுவனுடைய ஒரு ஃபோட்டோங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தலையை தூக்கி வச்சு ஒரு டேடி வச்சிருக்கிறாரு. பார்த்தேன் ஒரு கன்னு நாவோட கன்று, உண்மையான கன்னு நினச்சேன். அந்த கன் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கன்னு, ஒரு டாய்ஸ் கன்னு. அந்த கன்னை கையில் கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஈரானில் இப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எதை உருவாக்க நினைச்சாங்களோ அதுக்கு மாற்றமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறதா கவனிக்க வேண்டிய முக்கியமான சந்தோஷமான செய்திகள்லாம் ஒன்றா இருக்குது. ஒன்டாண்டா லூசு பைய இந்த ட்ரம்ப்பு அப்படின்னு தான் மக்கள் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. எதையாவது ஒன்று பேசுகிறாங்க, எதையாவது ஒன்று செய்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, இன்னி ஒரு 40 ஹவர்ஸ் நாங்கள் தர்றோம், அதுக்குள்ளே ஈரான் நீங்கள் வந்து அடிபணிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கான். ஈரான் தரப்புல வந்து டேய் போடா அப்படிங்கிற மாதிரி, உனக்கு நாங்கள் அடி பண்ணியவே மாட்டோம், அது எங்கள் வரலாற்றிலே கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஜக்கு ஃபோட்டோவை காட்டுறாங்க. என்னன்னு இது ஒன்றுமே புரியலை. அதாவது சொல்கிறாங்க, நாங்கள் 2600 வருஷம் பழமையான ஆட்கள், அதாவது நீர் ஆகாரங்கள் உட்பட எல்லா விஷயங்களையும், எங்களுடைய பழமை எவ்வளோ தெரியுமா, 2600 வருஷம், உன்னுடைய பழமை எவ்வளோ 250 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜக்கு ஃபோட்டோவை இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து பரப்பி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. அதே சமயத்தில் இந்த பைத்தியத்துடைய வேலை என்னன்னா, எங்கேயாவது போய் ஆட்டையை போடுறது, பெட்ரோலை திருடுறது, நிலத்தை திருடுறது, டாக்ஸ் போட்டு அவன்கிட்ட அது கொள்ளையடிக்கிறது. அந்த வேலை ஒன்றா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில் நம்ம அந்த இடத்த எடுத்துக்கிட்டா நம்ம டாக்ஸ் போட்டு அங்கே கொள்ளையடிக்க முடியுமா அப்படின்னு இந்த லூசி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறானா. இதையும் இன்னைக்கு மக்கள் பல பேர் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கண்டிக்க நம்மளும் கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பதிவினுடைய கடைசி ஒவ்வொரு விஷயத்திலையும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்கிறனால, கமெண்ட் பண்ணுறனால, நீங்கள் இந்த செய்தியை காசா மக்களுடைய கண்ணீர் கதையை இன்னவருக்கு கொண்டு செல்கிற ஒரு பாக்கியம் இறைவன் நாள்னா கிடைக்கும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஜமீலா அப்படிங்கிற ஒரு சகோதரியினுடைய வாழ்வில் நடந்த பெரிய ஒரு விஷயம், ரொம்ப அவங்க வாழ்வில் எப்படி கஷ்டப்பட்டாங்கிறத இந்த பதிவில் முழுமையாக நம்மளால் சொல்ல முடியாது.
கொஞ்சம் செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஜமீலா அவர்களுடைய வரலாறை தொடர்ந்து சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கக்கூடிய ஜமீலா அவங்க. ஜமீலா இவங்களுக்கு 4 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, உமர், அலி, துலியா, அப்புறம் லைத் அப்படின்னு ஒரு 4 குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு நர்ஸ், பட்டதாரி நர்ஸ் வேறு. இவங்க வாழ்க்கையில் சந்தித்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க. தான் வீட்டில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டு, அதாவது அக்டோபர் 8, 2023 அவங்க போய் குவைத் பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. குவைத் நாடு இல்லை, குவைத் பள்ளிக்கூடம்னு ஒன்று காசாவில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நான் தங்கியிருந்தேன். சொல்ல முடியாத நாட்கள், விவரிக்க முடியாத நாட்கள்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் நான் தங்கியிருக்கிறப்ப நாங்கள் தங்கியிருக்கோம் அப்படிங்கிறத கூட பார்க்காம ஃபுல்லாக சுட ஆரம்பித்தாங்க. முதல்ல எதை சுட்டாங்கன்னா, லைட்டை ஃபுல்லாக சுட்டுட்டாங்க. சுட்டோன்னு வெளிச்சமே இல்லை. நாங்கள் பார்க்குறப்ப லேசர் குண்டு, அந்த லேசர் லைட் இருக்குல்ல, லேசர் லைட்டுடைய அந்த க்ரீனும் ரெட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு எதுவுமே எனக்கு தெரியலை. பயங்கரமான வெடிப்பு சத்தம். அந்த சந்தர்ப்பத்தில் நான் போய் கதவை மூடிடலாமா, உள்ளே யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தவந்து போக முயற்சி செஞ்சேன். ஆனால் நிலம் அப்படி இல்லை, தவந்து என்னால் போக முடியலை. அந்த சமயத்தில் என்னுடைய 4 குழந்தைகளையும் என்னுடைய காலுக்கு அருகாமையில் நான் வச்சு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். இப்படியே தொடர்ந்து பல நேரங்கள் அப்படி குண்டு வெடிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற என்ன செய்யணும்னா, மல்லாக்கப்படுத்துக்கோன்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் அரவணைக்காமல் தள்ளி தள்ளி வைக்கிறாங்க இந்த தாய் ஜமீலா அவங்க. ஏன்னா அரவணைச்சா நம்மளை சுடுறப்ப நம்ம குழந்தையும் சுட்டப்பட்டு இறந்து போயிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அந்த துலியா அப்படிங்கிற அந்த பெண் குழந்தைக்கு 7 மாத குழந்தை, அந்த குழந்தை கூட தனியாக வைக்கிறாங்க. உமர், அலி, லயாத் எல்லா குழந்தைகளையும் தனித்தனியாக படுக்க வைக்கிறாங்க. சொல்கிறாங்க, நான் படுத்திருக்கப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வந்து விழுந்துச்சு. அப்படியே நான் வாழ்க்கையில் கண்டுராத காட்சி. அப்படியே புகை. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலை. ஃபுல்லாக இருட்டு, யாருமே எனக்கு தெரியலை. நான் எந்திரிச்சு பார்க்குறப்ப என் காலில் ஒரு விதமான எரிச்சல் தெரிஞ்சு, இடது காலில், வலது காலில், தொடையில் இதெல்லாம் குண்டடிப்பட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் என் கூட இருந்த 4 குழந்தைகளுமே இல்லை. என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலை. அவங்க சொல்கிறாங்க, ஜமீலா அந்த சமயத்தில் இந்த பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்து இந்த வாசல் வெளியில் போகிறாங்க. இப்திசான்னு சொல்லி அவருடைய கணவருடைய உறவினர் ஒரு பெண் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க. அவரை போய் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. உதவி பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வர்றாங்க. வந்தவுடனே தலையை தொட்டு பார்த்ததா சொல்கிறாங்க. தலையை தொட்டு பார்த்த உடனே அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் சகோதரிகளே பாருங்கள், இந்த வீடியோ நம்ம குழந்தைகளுக்கு காட்ட நம்ம உண்மையிலே கடமைப்பட்டிருக்கோம். அந்த சமயத்தில் நான் பார்த்தேன், என் தலையில் ஹிஜாப் இல்லை, தலைக்கவசம் இல்லாமல் இருந்துச்சு. நான் பதறி போய் எடுத்து உடனே அந்த ஹிஜாபை போட்டுட்டு என் 4 குழந்தைகளை தேடுறாங்க. அந்த 6 மாத குழந்தை துலியா, அந்த குழந்தை பெண் குழந்தையை தேடுறாங்க. உமர், அலி, லயாத் 4 குழந்தைகளையும் தேடிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது. அப்படியே நான் பார்க்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, ஒரே கருகும்னு ஒரு லைட் இருந்துச்சு. அந்த வெளியில் எனக்கு அறிவிப்பு வந்துச்சு, தப்பிச்சு எப்படியாவது வந்துருங்க, தப்பிச்சு இல்லை வெளியில் வந்துருங்க, எரிவாயு குழாயெல்லாம் வெடிச்சு மிகப்பெரிய விபத்து ஏற்படுத்த போது வந்துருங்கன்னு சொன்னப்ப என்னால் நடக்க முடியல. கால்கள்லாம் அடிபட்டு ரத்தமாக வருது. தவழ்ந்து போகிறப்ப ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வருது. அந்த இடத்துல என் பையன் உமர் என்ன பண்ணுறான்னா வந்தவுடனே அந்த அவர் நினச்சி பாருங்க, ஒரு தாயுடைய உள்ள எப்படி இருந்திருக்கணும். நான் கட்டி அணைச்சிக்கிட்டேன். உமர் வாப்பா எங்க தெரியல, உமர், அலி எங்க, துலியா எங்க, லயாத் எங்க, யாருமே தெரியல. ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க, வெளியில் வந்துருன்னு. தப்பிச்சு அவங்க அங்கேருந்து ஹமாத்துங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துக்கிறாங்க. விடிய காலையில் மாறிடுச்சு. கணவர் ஒரு கட்டத்தில் வந்துடுறாரு. ஒரே குழந்தை உமர் மட்டும்தான் இருக்குது. அந்த சம்பவத்தில் அந்த அம்மாவுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியத்தை பாருங்கள், ஒரு சிறப்பை பாருங்கள். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், எனக்கு கனிவான ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார், நைபர்ஸு. அவர் வந்து சொன்னார், அலி உங்கள் பையன் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே என் வாழ்க்கையில் நான் விவரிக்க முடியாத இன்பத்தை உணர்ந்தேன். உடனே நான் என் பிள்ளைய போய் பார்த்தப்ப இடது கால் தோல்லாம் கிழிஞ்சு வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தான். அவனை கட்டு போட்டு அங்கே இருந்து இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, பயந்து நம்ம எப்படியாவது வெளியில் போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் எனக்கு துலியா அந்த 6 மாத குழந்தை துலியாவுடைய நினைப்பு வந்துச்சு. அந்த குழந்தை அந்த பில்டிங் கீழே நான் எங்கே தேடியும் அந்த சமயத்தில் எனக்கு கிடைக்கவில்லை. எரிஞ்சு மண்ணோட மக்கிட்டாலாவ அவளை எதுவுமே செய்ய முடியாங்கிற பயத்தோடையே நான் அந்த பகுதியிலேருந்து கடந்து போனேன்னு சொல்லி ஜமீலா அவங்க இந்த செய்தியை, ஒரு நீண்ட ஒரு செய்தி நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம். அப்படியே அந்த செய்தியை முடிக்கிறாங்க அவங்க. உண்மையிலேயே ஜமீலா அவங்களுக்கு அந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய மறுமை நாளில் அந்த குழந்தையோடு அவங்க இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுக்கணும்.
நம்ம அதற்காக ஒவ்வொருத்தவங்களும் துவா செய்யணும். ஜமீலாவுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இது மாதிரியான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறந்துடாமல் பேட்டை டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.